Good morning students. இன்னைக்கு நாம பார்க்க போறது 10th standard scienceல part chemistry வந்து first chapter chemical reactions and equations. ஓகே, இப்போ நம்ம இந்த லெசனுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி பழைய கிளாஸஸ்ல முன்னாடி நீங்க வந்து லோயர் செக்ஷன்ல 7th 8th 9thல படிச்ச சில கான்செப்ட் நாம வந்து ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த லெசனுக்குள்ள என்ட்ரி ஆகும். ரைட், இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். இந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து இந்த லெசனை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல பார்க்க போகிற டாபிக் வந்து சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். ஓகே, there are different changes in the universe. அதில் முக்கியமான ரெண்டு சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச், இன்னொன்று கெமிக்கல் சேஞ்ச். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி லோயர் கிளாஸில் நீங்கள் படித்தது தான், ஃபிசிக்கல் சேஞ்ச் அண்டு கெமிக்கல் சேஞ்சஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்து என்ன பண்ணுறீங்க, ஐஸை எடுத்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வைக்கிறீங்க. ஒரு ஐஸ் க்யூப் எடுத்துக்கிறீங்க, அந்த ஐஸ் க்யூப்பை நீங்கள் பாத்திரத்தில் வைக்கிறீங்க. வச்ச உடனே என்ன ஆகுது, அது மெல்ட் ஆகிட்டு என்னவா மாறுது, அது வந்து வாட்டராக மாறுது. இப்போ அதே வாட்டர் மெல்ட் ஆகி வாட்டராக மாறினதுக்கப்புறம் கொண்டு போய் மறுபடியும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஐஸாக மாறுது. அப்போது இங்கே இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண சப்ஸ்டன்ஸ் என்னது, வாட்டர் தான். நீங்கள் ஆரம்பத்தில் யூஸ் பண்ணீங்க, வாட்டர் தான் கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறீங்க, அது ஐஸாக மாறுது. திரும்ப ஐஸ் வந்து வெளியில் வைக்கிறீங்க, மெல்ட் ஆகிட்டு வாட்டராக மாறுது. ஒரே சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் மட்டும்தான் மாறுது. அதாவது சாலிடாக இருக்கிறது, ஐஸ் வந்து சாலிடாக இருக்கிறது, இங்கே வந்து என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடாக மாறுது. ரைட், இந்த ப்ராசஸ் நடக்கும்பொழுது இந்த வாட்டருடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது மாறுதா அப்படின்னா மாறாது. அது ஐஸாக இருக்கும் போதும் அது வாட்டர் தான், கெமிக்கல் ஃபார்முலா H2O தான். அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் கெமிக்கல் ஃபார்முலா H2O தான். எந்த வித சேஞ்சஸும் நடக்காது. ஒன்று சாலிட் வந்து லிக்விடாக மாறும், லிக்விட் சாலிடாக மாறும், பட் அதனுடைய இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி எதுவுமே மாறாது. அப்போது இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் நடக்கும்பொழுது அந்த ப்ராப்பர்ட்டிஸோட அந்த காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாடிஃபை ஆகாது. அப்போது இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ் இல்லையா, திரும்பவும் நமக்கு அந்த பழைய பொருள் ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, இப்போ வந்து லேக்கு சீலெல்லாம் கடலெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு இல்லையா, வாட்டர் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுது, டே பை டே வந்து எவாப்ரேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர், லேக்கில் இருக்கிற வாட்டர் என்ன ஆகுது, எவாப்ரேட் ஆகிட்டு என்னவா மாறுது, வாட்டர் வேப்பராக மாறுது. வாட்டர் வேப்பர்ன்றது என்ன ஸ்டேட்டு, இது வந்து கேஷியஸ் ஸ்டேட், வாட்டர் வேப்பர் கேஷியஸ் ஸ்டேட். சரி, இப்போ இங்கே சர்ஃபேஸில் இருக்கிற வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு மேலே போகுது இல்லை, க்ளவுட்ஸாக போகுது இல்லை, அது அங்கேயே இருக்கான்னா கிடையாது. ஆஃப்டர் சம் டேஸ் என்ன ஆகுது, அதெல்லாம் கண்டென்ஸ் ஆகிட்டு திரும்பவும் நமக்கு மழையாக திரும்பவும் வாட்டராக வெளியில் வருது. அப்போது ஒரு லிக்விட் வாட்டர் அது வேப்பராக கன்வெர்ட் ஆகிட்டு திரும்பவும் வேப்பர் கண்டென்ஸ் ஆகிட்டு லிக்விடாக மாறுது. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் 3 ஸ்டேட்டில் மாறுது. சாலிடாக இருக்கும்போது ஐஸ்ன்னு சொல்கிறீங்க, லிக்விடாக இருக்கும்போது வாட்டர்னு சொல்கிறீங்க, அது கேஸாக இருக்கும்போது ஸ்டீம் இல்லைனா வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா சப்ஸ்டன்ஸுமே ஈஸிலி இன்டர் கன்வெர்ட்டபிள், ஒன்று இன்னொன்னா மாறுது, அப்படியே ரிவர்சிபிள் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ப்ராசஸில் எங்கேயுமே நமக்கு என்ன ஆகலைன்னு கேட்டிங்கன்னா நியூ சப்ஸ்டன்ஸ் எதுவுமே நமக்கு ஃபார்ம் ஆகலை. அப்போ இது வந்து ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச். ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் நடக்கும்போது நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகாது, ப்ராசஸ் வந்து ரிவர்சிபிளாக இருக்கும், பழைய பொருள் நமக்கு ஈஸியாக திரும்பவும் கிடச்சிரும். ஓகே ரைட், இப்போ அடுத்தது ஒரு கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் என்ன, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு என்ன ஆகுன்னு கேட்டால் ஒரு புதிய பொருள் கிடைக்கும், ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், பழைய சப்ஸ்டன்ஸ் நமக்கு திரும்பவும் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் வந்து மில்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மில்கை வந்து நீங்கள் நல்லா பாயில் பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் தயிர் விட்டு வைக்கிறீங்க. ஸோ தயிர் விட்டு வச்சு அடுத்த நாள் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது, அது கேர்டாக வந்து மாறி போயிடும். ஸோ தட் மில்க் இஸ் கன்வெர்டட் இன்டு கேர்டு. ஓகே, அப்போது கேர்டுன்றது ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ். இந்த கேர்ட்லேருந்து திரும்ப உங்களால் மில்க் கொண்டு வர முடியுமா, முடியாது. அப்போது ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கர்ட்லிங் ஆஃப் மில்க் வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச்.
இந்த மாதிரி கெமிக்கல் சேஞ்சஸில் வந்து நம்ம நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும், திரும்ப நமக்கு பழைய பொருள் கிடைக்காது. அப்போ இது ஒரு irreversible ப்ராசஸ். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. கார்பன் கோல் எடுத்துக்கிறீங்க, கோல் கார்பன் சிம்பிள் வந்து சி, இது வந்து எரியுது, பர்ன்ட் ஆகுது. ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன், அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜனோட சேர்ந்து எரியுது அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கிடைக்கும். C+O2 gives CO2. இப்போ அந்த கோல் வந்து பர்ன்ட் ஆனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா அது என்ன ஆகுதுன்னு கேட்டா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் மேலே போயிடுது இல்லைங்களா? உனக்கு திரும்ப கோல் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், இது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும்போது நமக்கு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ நீங்கள் எடுத்தது கார்பன் தான் எடுத்திருக்கீங்க, அந்த கார்பன் கம்ப்ளீட்டாக பர்ன்ட் ஆகிட்டு கார்பன் டை ஆக்சைடாக போயிடுச்சு. நம்ம வீட்டில் எல்பிஜி சிலிண்டரில் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸ் வந்து பர்ன்ட் ஆகுது, பர்ன்ட் ஆகிட்டு அதுலேருந்து என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு ஸ்டீம்லாம் வந்து லிபரேட் ஆகுது. அப்போ எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தாலும் அதில் நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? திரும்பவும் நமக்கு பழைய சப்ஸ்டன்ஸ் நீங்கள் என்ன எடுத்தீங்களோ அது திரும்பவும் நமக்கு கிடைக்காது. இது ஒரு பெர்மனன்ட் சேஞ்ச், ரைட்? நம்ம சுற்றி நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டைஜஷன் ஆஃப் ஃபுட் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். நம்ம பாடிக்குள்ள ஃபுட்டு டைஜஷன் ஆகுது இல்லையா, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ரெஸ்பிரேஷன், ஃபுட்டு டைஜஷன் ஆகிட்டு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் நம்ம எக்ஸேல் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரெஸ்பிரேஷன் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ரஸ்டிங் ஆஃப் அயன், இரும்பு துருப்பிடிக்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். துருப்பிடிச்சிருச்சுன்னா திரும்ப நமக்கு அந்த பழைய இரும்பு கிடைக்காது, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இந்த மாதிரி எவ்ரிடே லைஃப்பில் வந்து நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. பிளான்ட்ஸ் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷனில், அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு. அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ஒன் சப்ஸ்டன்ஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு அனதர் சப்ஸ்டன்ஸ். நமக்கு நியூ சப்ஸ்டன்ஸ் இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கிரியேட் ஆகுது. ஆனால் ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சில் பழைய சப்ஸ்டன்ஸ் நமக்கு திரும்பவும் கிடச்சிடும். ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்க, ஒரு பேப்பர் நோட் புக்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம், அது நல்லா என்ன பண்ணுறீங்க? க்ரஷ் பண்ணுறீங்க, நல்லா கசுக்குறீங்க, பேப்பரை கசக்கி க்ரஷ் பண்ணி அப்படி போட்டுறீங்க. அப்போ அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த ஷேப்பு மட்டும்தான் மாறுது. அந்த பேப்பரை க்ரஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷேப்லாம் மாறி போயிடுது. ஆனால் அந்த பேப்பரோட ப்ராப்பர்ட்டி மாறுதா? மாறாது. திரும்ப அந்த பேப்பர் வந்து குவாலிட்டி வந்து மாறாது. அப்போது அந்த சேஞ்ச் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறீங்க. ஷேப் மட்டும் தானே மாறுது. அதே பேப்பரை நீங்கள் வந்து பர்ன் பண்ணுறீங்க, ஒரு கேண்டலை வச்சு எரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது? அது வந்து ஆஷஸாக சாம்பலாக மாறி போயிடும். அப்போ அது வந்து கெமிக்கல் சேஞ்ச். திரும்ப அங்கே பேப்பர் நமக்கு கிடைக்காது. அப்போது ஒரு கெமிக்கல் சேஞ்சில் எப்போவுமே நமக்கு ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஒரு சப்ஸ்டன்ஸ் வேற ஒரு சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். திரும்பவும் நமக்கு அது பழைய ஸ்டேஜுக்கு வராது. அப்போது இது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ், இது வந்து irreversible ப்ராசஸ். நோ நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம், இங்கே நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் ஈஸியாக அந்த பழைய ஸ்டேஜுக்கு நம்ம அந்த பொருளை கொண்டு வர முடியும். இங்கே பழைய ஸ்டேஜுக்கு அதே நேரத்தில் அந்த பொருளை அவ்வளோ ஈஸியாக நீங்கள் கொண்டு வர முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரைட்? இப்போ அடுத்தது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன? நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு A+B அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னு ஒரு சப்ஸ்டன்ஸு, பின்னு ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுது? C அதுக்கப்புறம் D என்ற ஒரு ப்ராடக்டை கொடுக்கும். இதான் ஒரு சிம்பிள் கெமிக்கல் ரியாக்ஷன். A+B gives C and D. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுடைய இந்த ஈக்குவேஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் A and B வந்து ரெண்டும் ஒன்னோட ஒன்று கம்பைன்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஏவும் பியும் ஒன்னோட ஒன்று கம்பைன்ட் ஆகுது. இந்த ஆரோ மார்க் என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிவ்ஸ் அப்படின்னு அர்த்தம். கிவ்ஸ் அதாவது ஒரு நியூ பொருள் அது கிரியேட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். C and D இந்த ப்ளஸ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்ம அண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குது, ஒன்று C இன்னொன்று D. இது வந்து ஒரு சிம்பிள் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இந்த ரியாக்ஷன்ஸை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது என்னென்ன சேஞ்சஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேஸ் மே பி லிபரேட்டட்.
gas may be liberated. ஒரு chemical reaction நடக்கும்போது என்ன ஆகலாம்னு கேட்டிங்கன்னா அந்த chemical reaction நடக்கும்போது ஏதாவது gas வந்து ரிலீஸ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா heat changes நடக்கலாம். heat changes ன்னா ஒன்று அந்த reaction heat-ஐ வந்து absorb பண்ணலாம், இல்லைன்னா அந்த heat-ஐ வந்து அது liberate பண்ணலாம். change of physical state. change of physical state. ஒரு chemical reaction நடக்கும்போது solid liquid-ஆ convert ஆகலாம், இல்லை liquid வந்து gas-ஆ convert ஆகலாம். ஏதாவது ஒரு changes physical state-ல மாறுபடலாம். light may be emitted. light may be emitted. ஸோ அது வந்து லைட்டை கொடுக்கலாம், இல்லைனா சவுண்டை கூட ரிலீஸ் பண்ணலாம். சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணும், சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். precipitate is formed. precipitate is formed. precipitate-னா some insoluble substance வந்து ஏதாவது அந்த ரியாக்ஷன்ல நமக்கு டெபாசிட் ஆகலாம். ஸ்மெல் சேஞ்சஸ் நடக்கலாம், புரியுதா? ஒரு பேட் ஸ்மெல் வரலாம், இல்லை ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் வரலாம், ஏதாவது ஸ்மெல் சேஞ்சஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்ட். நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்ட். எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தாலும் கண்டிப்பாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு புதுசாக ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இது எல்லாமே வந்து எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லேயுமே எல்லா ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதில் ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் நமக்கு நடக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஏதாவது கேஸ் லிபரேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? நீங்கள் வீட்லேயே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து பேக்கிங் சோடா இருக்குது. பேக்கிங் சோடானா இட்லி சோடா, அந்த தோசைக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, சோடா மாவு போடுவாங்க இல்லைங்களா? அந்த பேக்கிங் சோடாவை நீங்கள் ஒரு கண்ணாடி டம்ளரில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க. அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு லெமன் வந்து பாதி லெமன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த லெமனை எடுத்து பேக்கிங் சோடாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஜூஸ் அதில் பிழிஞ்சு பாருங்கள். ஸோ நீங்கள் அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், கொதிக்க ஆரம்பிக்கிற மாதிரி பபிள்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கேஸ் லிபரேட் ஆகுது. என்ன கேஸ்ன்னு கேட்டிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. அப்போ சோடியம் பைகார்பனேட்டும் அந்த பேக்கிங் சோடா கெமிக்கல் நேம் வந்து சோடியம் பைகார்பனேட். ஸோ அந்த லெமன் ஜூஸில் இருக்கிற ஆசிட் வந்து சிட்ரிக் ஆசிட். இது ரெண்டும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் லிபரேட் ஆகுது. இது வந்து வீட்லேயே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் என்ன ஆகுது, கேஸ் நமக்கு லிபரேட் ஆகுது. அப்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது கேஸ் லிபரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து சேஞ்சஸ். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஒன்று ஹீட் லிபரேட் ஆகும், இல்லை ஹீட் வந்து அப்சார்ப்ஷன் நடக்கும். புரியுதுங்களா? கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த சில ரியாக்ஷன்ஸில் வந்து அதிகமான ஹீட் வெளியில் வரும், சில ரியாக்ஷன்ஸில் குறைவான ஹீட் வெளியில் வரும். சில ரியாக்ஷன்ஸ் அதிகமான ஹீட் தேவைப்படும், சில ரியாக்ஷன்ஸ் கம்மியான ஹீட் தேவைப்படும். ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் வந்து லிபரேட் ஆகிறதுக்கு இல்லை அப்சார்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஃபிசிக்கல் ஸ்டேட் மாறும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஃபிசிக்கல் ஸ்டேட் மாறும், இல்லை மாறாமல் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம எல்பிஜி கேஸ் இருக்குது. அது என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா நம்ம கேஸ்ன்னு சொல்கிறோம், ஆக்சுவலாக அது லிக்விட். இட்ஸ் எ லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். அந்த லிக்விட் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் எவாபரேட் ஆகிட்டு வேப்பராக வருது, டியூப் வழியாக வருது, அது பேர்ன்ட் ஆகிட்டு வேப்பராக போயிடுது. அப்போது பெட்ரோல் டீசல்லாம் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. அந்த லிக்விட் ஸ்டேட்டில் இருக்க பெட்ரோல் பேர்ன்ட் ஆகிட்டு எங்கே போகுது, கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. கோல் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, கோல் வந்து சாலிடாக இருக்குது இல்லையா, அது பேர்ன்ட் ஆகிட்டு என்ன ஆகுது, கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. அப்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் சவுண்டு. சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது கிராக்லிங் சவுண்ட் வரும். இப்போ நீங்கள் பட்டாசு வெடிக்கிறீங்க, தீபாவளி டைமில் நீங்கள் பட்டாசு வெடிக்கிறீங்க. ஸோ அந்த பட்டாசு வெடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட்டை வந்து அதை எமிட் பண்ணுது. ஸோ இல்லையா, ரொம்ப கலர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வானத்தில் பார்த்தீங்கன்னா வான வேடிக்கையில் வந்து நிறைய கலர்ஸ் ஆஃப் லைட்டை வந்து அந்த பட்டாசு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. க்ரீனு, ப்ளூ, ரெட்டு, ஒயிட், டாஸ்லிங்ஸு, இந்த மாதிரி நீங்கள் லைட்டெல்லாம் பார்க்குறீங்க. அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது லைட்டை வந்து அதை எமிட் பண்ணலாம். அதே மாதிரி சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ கிராக்கர்ஸ் வெடிக்கும் போது நமக்கு என்ன வருது, சவுண்ட் வருது இல்லைங்களா. ஸோ அப்போ அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா precipitate is formed. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து சொல்யூஷன்ஸில் நீங்கள் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கீழே வந்து டெபாசிட் ஆகும். அது வாட்டரில் இன்சாலிபிளாக இருக்கும். அப்போ சம் கலர்டு precipitate, ப்ளூ கலர், ப்ரௌன் கலர், இந்த மாதிரி எல்லோ கலர்,
இந்த மாதிரி கலர் precipitate வந்து சில chemical reactionsல நமக்கு deposit ஆகும். அதை வச்சு நம்ம பார்க்கலாம் chemical reaction நடக்குது, color changes நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Smell changesம் நடக்கும். சில chemical reaction நடக்கும்போது bad smell சில gasலாம் வரும். இல்ல pleasant smellsல இருக்கக்கூடிய இப்போ perfumeஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல pleasant smellingsல வரும். நீங்கள் ஃபுட்டை குக் பண்ணும்போது நமக்கு அரோமா நல்ல ஸ்மெல்லாம் வருது இல்லையா, அந்த ஃபுட்டை நீங்கள் குக் பண்ணுறதே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அப்போ வந்து ஸ்மெல் வந்து சேஞ்ச் ஆகுது, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம். ஸோ எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக நமக்கு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். இதில் எது நடக்குதோ இல்லையோ கடைசியில் இருக்கு இல்லையா அந்த நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுறது எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்லையும் கண்டிப்பாக நமக்கு நடக்கும். அப்போது இதெல்லாம் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்னா ஒரு புதுசாக ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஏற்கனவே சொன்னேன் பால் வந்து தயிராக மாறி போகுது இல்லை, தயிர் வேற பொருள் பால் வேற பொருள். அப்போ புதுசாக ஒரு பொருள் வரும்போது அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இரும்பு துருப்பிடிச்சு போயிடுது இல்லைங்களா, ஸோ உனக்கு தூள் தூளாக கொட்டி போயிடுது. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இது எல்லாமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமானா அப்படி கிடையாது. இதில் ஏதாவது 1 or 2 ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நமக்கு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து கிடைச்சிடும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை எழுதுறது. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம எப்படி எழுத போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, A plus B gives C plus D. இது வந்து ஒரு நார்மல் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஜென்ரலாக ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் நான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன்ல, A plus B எடுத்திருக்கேன்ல, இதை நாம் என்ன சொல்லணும்? ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ஸ் அப்படின்றது எங்கே இருக்கும்? ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத நீங்கள் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த ஆரோ மார்க்குக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எப்போவுமே அந்த ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரியாக்டன்ஸ் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இன் பிட்வீன் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க் வந்து நம்ம கிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும். கிவ்ஸ் கொடுக்கிறது, ஒரு புதுசாக ஒரு பொருளை கொடுக்குது அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். ஓகே ரைட். அப்போது ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The substances which are participating in the chemical reaction are called reactants. A plus B தான் reactant. ஓகே, அப்போ ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னால நியூவாக சில சப்ஸ்டன்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுதுல்ல, அதை நம்ம ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The substances which are newly formed during the chemical reaction are called products அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல A plus Bன்னு போட்டிருக்குல்ல, இந்த ப்ளஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் ஒன்னோட ஒன்று கம்பைன்ட் ஆகுது. ஏவும் பியும் ஒன்னோட ஒன்று கம்பைன் பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம், ஜாயினிங் டுகெதர். அப்போ இந்த ப்ளஸ் வந்து கம்பைனிங் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லுது. நேரோ மார்க் உங்களுக்கு தெரியும், கிவ்ஸ். ஓகே ரைட். இப்போ இந்த ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் வந்து சியும் டியும் ஒன்னோட ஒன்று கம்பைன்ட் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு, ஒன்று சி இன்னொன்று டி, அதனால இது நம்ம அண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ளஸ் வந்து சி அண்ட் டி ஆர் ஃபார்ம். அப்போ இந்த ப்ளஸுக்கும் இந்த ப்ளஸுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இல்லையா, இது வந்து கம்பைன்ட் ஆகுது. இந்த இடத்துல இந்த ப்ளஸ்ஸை நம்ம அண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் நீங்கள் பார்க்க வேண்டியது ரியாக்டன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும், ப்ராடக்ட்ஸு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். மோர் தேன் ஒன் ப்ராடக்ட் இருக்கும்போது அதுக்கு நடுவில் ப்ளஸ் போட்டிருக்கணும், மோர் தேன் ஒன் ரியாக்டன்ட் இருக்கும்போது நடுவில் ப்ளஸ் போட்டிருக்கணும். ஓகே ரைட். இப்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து சப்போஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து கேஸ் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டி வந்து கேஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி அப்வேர்ட் அரோ மார்க் போடணும். அப்வேர்ட் அரோ மார்க் போட்டால் அந்த ப்ராடக்ட் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது, கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ப்ரிசிபிடேட்டாக டெபாசிட் ஆகுது, ஒரு இன்சாலிபிள் சப்ஸ்டன்ஸாக கீழே டெபாசிட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம டவுன்வேர்ட் அரோ மார்க் போடணும். புரியுதுங்களா? அப்போது அப்வேர்ட் அரோ மார்க் போட்டிங்கன்னா அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது, அந்த ப்ராடக்ட் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இதையே நீங்கள் டவுன்வேர்ட் அரோ மார்க் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு precipitate. ஸோ precipitate அப்படின்னு சொன்னால் the substance is insoluble in water அப்படின்னு அர்த்தம். ஒரு சாக்கை நீங்கள் உடைச்சி
தண்ணிக்குள்ளே போடுறீங்க அப்படின்னா அந்த சாக் பவுடர் கீழே போய் டெபாசிட் ஆகும், கம்ப்ளீட்டாக கரையாது. அதுதான் precipitate மாதிரி இருக்கும், insoluble in water. ஓகே, இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டிருக்கோம்ல, இந்த மிடில் போட்டிருக்கீங்கல்ல, ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம gives அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ஸோ இந்த ஆரோ மார்க்குக்கு பேர் வந்து கிவ்ஸு, அப்பர்ட் ஆரோ மார்க்குக்கு பேர் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது, டவுன்வர்ட் ஆரோ மார்க் வந்து ப்ரிசிபிடேட்டு. ஸோ மோஸ்ட்லி இதை வந்து நீங்கள் ப்ராடக்ட் சைடு தான் யூஸ் பண்ணுவீங்க, நம்ம ரியாக்டன்ட் சைடு யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ரைட், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது C+O2 gives CO2 ஒரு ஈக்குவேஷன், சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கோ. C+O2 gives CO2. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டேட்டில் இருக்கு, கோல் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கு. இது எரியணும், இது பர்ன்ட் ஆகிறதுக்கு we need oxygen. Oxygen is already available in the atmosphere. ஸோ இது ரெண்டும் பர்ன்ட் ஆகிட்டு என்ன ஃபார்ம் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலாக கார்பன் டை ஆக்சைடு ஒரு கேஸ் தானே, இங்கே ஆக்சிஜனும் கேஸ் தான், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, இந்த கார்பன் டை ஆக்சைடு பக்கத்தில் நான் இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டேன். இப்போ நீங்கள் இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு என்ன ஸ்டேட்டில் இருக்குது, கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இந்த சைடு நீங்கள் ஆரோ மார்க் போட தேவையில்லை, எந்த பக்கம் மட்டும்தான் போடணும்னா ப்ராடக்ட் சைடு மட்டும்தான் நீங்கள் போட்டு காட்டணும். ஓகே ரைட், இந்த மாதிரி ஆரோ மார்க் இந்த ஃபார்முலாக்கு பக்கத்தில் ஆரோ மார்க் அப்வேர்டு போட்டிருந்தாங்கன்னா அது வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதும் பொழுது அந்த ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்டும் என்ன ஸ்டேட்டில் இருக்குது அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ரியாக்டண்ட்டோ ப்ராடக்ட்டோ சாலிட் ஸ்டேட்டில் இருக்குன்னா அதை நீங்கள் எஸ் அப்படின்னு போடணும். இப்போது அது வந்து சப்போஸ் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா என்ன போடுறீங்க, எல் அப்படின்னு போடுறீங்க. வேப்பராக இருக்குது இல்லை கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஜி அப்படின்னு போடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ சி கார்பன்றது கோல் என்ன ஸ்டேட்டில் இருக்கும், சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், சப்ஸ்கிரிப்டில் நீங்கள் எஸ் அப்படின்னு போட்டுக்கணும். புரியுதுங்களா, இங்கே எஸ்ன்னு போட்டால் இந்த கார்பன் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆக்சிஜன் இல்லையா, ஆக்சிஜன் எங்கே இருக்குது, அட்மாஸ்பியரில் இருக்குது. எந்த ஃபார்மில் இருக்குது, கேஷியஸ் ஃபார்மில் இருக்குது. அப்போ நம்ம இங்கே ஜி அப்படின்னு போட்டுக்கணும். புரியுதுங்களா, இப்போ அதே மாதிரி இங்கே கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு என்ன ஸ்டேட்டில் இருக்குது, கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ நம்ம இங்கே ஜி அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நீங்கள் எழுதும் பொழுது அது என்ன ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்குது, சாலிடாக இருக்கா, லிக்விடாக இருக்கா, இல்லை கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கா அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இப்போ நீங்கள் இன்னொரு ப்ராசஸ் பாருங்கள். இப்போ ஐஸ் வந்து மெல்ட் ஆகுது, மெல்ட் ஆகிட்டு வாட்டராக மாறுது வச்சுக்கோங்களேன். ரெண்டுத்துக்குமே கெமிக்கல் ஃபார்முலா H2O தான். இப்போ அது ஐஸாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், H2OSன்னு போடணும். அதே அது வந்து வேப்பர் ஆயிடுச்சுன்னா இல்லை மெல்ட் ஆயிடுச்சுன்னா பண்ணுறீங்க, எல்என் போடுறீங்க. இப்போ அது வந்து வாட்டர் வேப்பரில் ஸ்டீமாக மாறுது அப்படின்னு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஜின்னு போடணும். அப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் H2OSன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, சப்ஸ்கிரிப்டில் எஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இது வந்து ஐஸ் அப்படின்னு அர்த்தம், சாலிட் ஃபார்மில் இருக்குது. H2OL அப்படின்னு கொடுத்தான்னா இது லிக்விடாக இருக்குது, அப்போ இது வந்து வாட்டர். H2OG அப்படின்னு கொடுத்தான்னா இது வந்து ஸ்டீம் ஆர் வாட்டர் வேப்பர். புரியுதுங்களா, ஸ்டீம் ஆர் வாட்டர் வேப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு சப்ஸ்டன்ஸ் அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்கே வாட்டர் ரியாக்ட் ஆகுதா இல்லை வந்து ஸ்டீம் லிபரேட் ஆகுதா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் காமன் சால்ட்டோ இல்லை சுகரோ இருக்குது, அதை நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பிட்வீன் த சொல்யூஷன்ஸ்னா அதை நம்ம என்ன சொல்லணும், ஆக்வஸ் அப்படின்னு சொல்லணும். ஆக்வஸ் நம்ம என்ன பண்ணுறீங்க, AQ அப்படின்னு போடுறீங்க. ஆக்வஸ் நம்ம சப்ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுறீங்க, AQ ஆக்வஸ் அப்படின்னு போடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காமன் சால்ட் இருக்குது, NaCl இருக்குது, சோடியம் குளோரைட். வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, உப்பு யூஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த நார்மல் டேபிள் சால்ட்னு சொல்லுவாங்க. அந்த கெமிக்கல் நேம் வந்து சோடியம் குளோரைட். ஃபார்முலா என்ன, NaCl. என்ன ஸ்டேட்டில் இருக்குது, அது வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ எஸ்ன்னு போட்டுக்கோம். இப்போ இதே உப்பு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தண்ணியில் கரைச்சிறீங்கன்னா அது சொல்யூஷனாக மாறி போயிடும். அப்போது அந்த NaCl நீங்கள் எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா NaCl இந்த இடத்துல AQ அப்படின்னு போட்டுக்கணும், ஆக்வஸ். இப்போ வித்தியாசம் புரியுதுங்களா, ரைட். இப்போ இங்கே எஸ்ன்னு போட்டால் சோடியம் குளோரைட் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம். இங்கே AQ ஆக்வஸ் அப்படின்னு போட்டால் இந்த சோடியம் குளோரைடு சால்ட் வந்து
வாட்டரில் டிசால்வ் பண்ணி சொல்யூஷன் ஃபார்மில் இருக்குது. அப்போது இதெல்லாம் சப்ஸ்கிரிப்டை நம்ம யூஸ் பண்ணோம். சாலிட், லிக்விட், கேஸு, அக்வஸ் இதெல்லாம் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனுடைய சப்ஸ்கிரிப்டில் நாம் இங்கே யூஸ் பண்ணணும். ஓகே ரைட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸோ அண்டு எண்டோதர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் போதும் ஒன்று ஹீட் வந்து லிபரேட் ஆகலான்னு சொன்னேன், இல்லை ஹீட்டை வந்து அப்சார்ப்ஷன் நடக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ரைட். அதை பேஸ் பண்ணி ஹீட்டை பேஸ் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒரு ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷனு? ஒன்று வந்து எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன், எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன். இன்னொன்று என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோதர்மிக் ரியாக்ஷன், எண்டோதர்மிக் ரியாக்ஷன். ஓகே, இப்போ இந்த இடத்துல எக்ஸோ அப்படின்னு சொன்னா என்ன? எக்ஸோ எக்ஸோ அப்படின்னா எக்ஸிட்னு அர்த்தம். எக்ஸோனா எக்ஸிட், எக்ஸிட்னா கம்மிங் அவுட். புரியுதா? கம்மிங் அவுட்னு அர்த்தம், வெளியில வருது. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் லிபரேட் ஆகும், ஹீட் வெளியில வரும். புரியுதா? அதான் நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல எண்டோதர்மிக்னா எண்டோ அப்படின்னா என்டர் அப்படின்னு அர்த்தம். எண்டோனா என்டர், என்டர் மீன்ஸ் கெட்டிங் இன், உள்ள போறது இல்லையா? கெட்டிங் இன் அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஹீட் வந்து லிபரேட் ஆகுதோ ப்ராடக்டோட சேர்ந்து ஹீட் லிபரேட் ஆகுதோ அதை நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல அது ஹீட்டை சரௌண்டிங்ல இருந்து எடுத்துக்குதோ இல்லை ஹீட்டை வந்து நம்ம கொடுக்குறோமோ, சப்ளை பண்றோமோ, இல்லை அப்சர்வ் பண்ணுதோ அந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்றோம்? எண்டோதர்மிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ the reactions which are accompanied by the evolution of heat energy are called exothermic reactions. இப்போ நம்ம ஒயிட் வாஷ் பண்ணுவோம், ஒயிட் வாஷ் பண்ணும்போது அந்த குயிக் லைம் சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா? அந்த சுண்ணாம்பு எடுத்து என்ன பண்றீங்க? தண்ணியில் போட்டிங்கன்னா அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கும், கை வைக்க முடியாது, அவ்வளோ ஹீட் வந்து லிபரேட் ஆகும். அப்போ அது வந்து ஒரு எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன்ஸ். புரியுதுங்களா? எண்டோதர்மிக் வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், எடுத்துக்கும், வெளியில் இருக்க ஹீட்டை வந்து எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது. அப்படி கன்வெர்ட் ஆகும்போது நமக்கு ஹீட் வந்து லிபரேட் பண்ணும். தட் ரியாக்டன்ட் ரிலீசஸ் ஹீட் எனர்ஜி. எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? பர்னிங் ஆஃப் எல்பிஜி ஒரு எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன். கேஸ் எரிக்கிறீங்க, கேஸ்லேருந்து எவ்வளோ ஹீட் நமக்கு கிடைக்குது? பெட்ரோல், டீசல், கெரோசின்லாம் பர்ன் பண்ணுறோம், ஹீட் லிபரேட் ஆகுது. கோல், இண்டஸ்ட்ரியில் கோல் வந்து பர்ன் பண்ணுறாங்க, ஹீட் லிபரேட் ஆகுது. ஈவன் when you see the candle, ஒரு கேண்டில் எரிக்கிறீங்க, ஹீட் லிபரேட் ஆகுது. அப்போ ஆல் த கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன்ஸ். இப்போ C+O2 gives CO2. ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஒரு கார்பன் பர்ன்ட் ஆகும்போது அது கார்பன் டை ஆக்சைடு மட்டுமா கொடுக்குது? கூடவே என்ன கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டையும் கொடுக்கும், லைட்டும் நமக்கு கொடுக்கும். அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஹீட்டை லிபரேட் பண்ணுது. அப்போ எந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் ஹீட்டை லிபரேட் பண்ணுதோ அதை நம்ம எக்ஸோதர்மிக். எக்ஸோ மீன்ஸ் எக்ஸிட், த ஹீட் இஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஆல் கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் எக்ஸோதர்மிக். நம்ம பாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்மாக தான் இருக்கும். ஏன் பாடி வார்மாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாடிக்குள்ள ஃபுட் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பர்ன்ட் ஆகுது பை ஸ்லோ ஆக்சிடேஷன். நம்ம வந்து மூச்சு இழுக்கும்போது உள்ள ஆக்சிஜன் கேஸ் போகுது, அந்த ஆக்சிஜனோட சேர்ந்து அந்த ஃபுட்டு எரியுது. அந்த ஃபுட்டு வந்து கம்பஷன் நடக்குது, உள்ள பர்ன்ட் ஆகும்போது ஹீட் எனர்ஜி இஸ் லிபரேட்டட். அதனால தான் நம்ம பாடி வந்து கொஞ்சம் வார்மாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாடியில் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஹீட் லிபரேட் ஆகுது. அது ஒரு எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோதர்மிக் ரியாக்ஷன்ஸ். இப்போ எண்டோதர்மிக் ரியாக்ஷன்ஸ்னா அது என்ன பண்ணும்? அந்த ரியாக்ஷன் வந்து ஹீட்டை வந்து வெளியிலேருந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன் எடுத்துக்கங்களேன். ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டைமில் மட்டும்தான் நடக்கும், நைட் டைமில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது இல்லைங்களா? ஸோ அப்போ டே டைமில் அந்த பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது? சன்லைட்டில் இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜியை, லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ அந்த டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் இட் நீட் ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, கரெக்டுங்களா? அப்போ அது ஹீட்டை வெளியிலிருந்து எடுத்துக்குது. அப்போ
அப்போ photosynthesis reaction is an example of exothermic endothermic ன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு endothermic. இப்போ இந்த photosynthesis வந்து உங்களுக்கு ஹீட் அப்சர்வ் பண்ணதால எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்றீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, அந்த குளுக்கோஸை நீங்கள் நாக்கில் வச்சு பாருங்க சில்லுன்னு இருக்கும், இல்லை கையில் குளுக்கோஸ் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்க சில்லுன்னு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குளுக்கோஸோட நீங்கள் வாட்டரை மிக்ஸ் பண்ணும்போது சரௌண்டிங்கில் இருக்கிற நம்ம கையில் இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற ஹீட்டெல்லாம் என்ன பண்ணும், அது அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ நமக்கு அந்த சில்னஸை நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். இன்னொன்று பெட்ரோல் நீங்கள் கையில் ஊற்றினா கூட அது சில்லுன்னு இருக்கும், பார்த்தீங்கன்னா அப்படியே எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது என்ன பண்ணுது, நம்ம ஹீட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணி அது எவாப்ரேட் ஆகும். அப்போது இந்த மாதிரி ப்ராசஸில் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா எண்டோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தாலும் ஒன்று ஹீட் லிபரேட் ஆகலாம், இல்லை ஹீட் அப்சார்ப்ஷன் நடக்கலாம். பேஸ்ட் ஆன் த ஹீட் சேஞ்சஸ் எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியாக நம்ம பிரிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுன்னு கேட்டிங்கன்னா ரியாக்டன்ட்டு ப்ளஸ்ஸு ஹீட்டுன்னு போடணும். ப்ளஸ் ஹீட்டு கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு போடுறோம். ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் ஹீட் நம்ம எங்கே போட்டிருக்கோம், ரைட் ஹேண்ட் சைடு போட்டிருக்கீங்க அந்த பக்கம் ப்ராடக்டோட. ஆனால் ஒரு எண்டோதெர்மிக்கில் ஹீட் எந்த பக்கம் போடணும்னு கேட்டால் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டணும். இந்த ஹீட் தான் எது எடுத்துக்குது, இந்த ரியாக்டன்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அது என்னவா மாறுதுன்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்டாக மாறுது. ஆனால் இங்கே ரியாக்டன்ட் டைரெக்டாக என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுது. இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ எக்ஸோதெர்மிக்கில் ஹீட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு மென்ஷன் பண்ணுறோம், எண்டோதெர்மிக்கில் ஹீட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த ஹீட் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செஷனில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.